சார் வணக்கம் சார். ஸோ ஃபிலிப்காஸ் ப்ளீச்சிங் மிஷினில் வந்துட்டு எப்படி வந்து லென்ஸில் இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற டஸ்ட்டை எப்படி க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும், எலக்ட்ரோட கழட்டிடுங்க. சார் இந்த மாதிரி ரெண்டு சைடும் உங்களுக்கு எலக்ட்ரோட கழட்டிடுங்க. கழட்டிட்டு ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிட்ட ஒரு லென்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லென்ஸ்லேயுமே என்ன ஆகும்னா மேக்ஸிமம் நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது டஸ்ட் அதிகமாக இருக்கும் சார். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா பட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக அழுக்கி அடிச்சுட்டு இந்த லென்ஸை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெண்டு சைடுமே வந்துட்டு பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள் சார். ஸோ பட்ஸோட இன்னும் ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஏபி அடிக்காதீங்க. அடிக்காமல் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி பட்ஸோட ஒரு சென்டரில் வந்துட்டு இது ஐபி அடிச்சுட்டு இந்த ப்ளூ லைனை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ளூ லைனை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்க. ஸோ இது பண்ணிட்டு அப்புறம் கோர் மட்டும் லைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க சார். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அந்த லைன் மேலேயே ஒரு சும்மா ஒரு கோடு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடும் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இப்படி தான் சார் வந்துட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது, வீடு இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஐபியில் பட்ஸ் அடிச்சுட்டு இந்த சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிப்பையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிருக்கோம். எட்ஜை மட்டும் எட்ஜை கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ.